ம். Start from me. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மலவம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து வெண்மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் இன்புறத் திருவருள்கள் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்கம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த வரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் வாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லெனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம திருவடி பெருமை என்ற ஒரு 80வது அதிகாரம் இது. இதில் சுமார் 45 பாடல்கள் அருட்பெருஞ்சோதியினுடைய உலகத்தை பற்றி பெருமான் இந்த பாடல்ல எடுத்து எம்புகின்றார். அதாவது ஒவ்வொரு உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமைகள் இருக்கும். மலேசியா நாடுன்னா இதுக்கு சில பெருமைகள் இருக்கும். சிங்கப்பூர்னா அதுக்கு ஒரு பெருமைகள் இருக்கும். அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு நியூசிலாந்து அப்படின்னா அந்த நாட்டுக்கும் சில பெருமைகள்லாம் இருக்கும். அது இயற்கையாக உள்ள சில வளங்கள் அது பெருமையை கொடுத்தும், அல்ல அங்க அந்த நாட்டினுடைய அறிவியல், இப்ப ஜப்பான் எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய பெருமை அறிவுத்திறன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பெருமைகள் இருக்குது என்பது போல நம்ம கண்ணுக்கு புலப்படாத உலகங்கள், அதாவது இதெல்லாம் விண் உலகங்கள் அப்படின்னு சொல்றது, வெளி உலகங்கள். வெளிகள் பல கோடி வெளிகள் இறைவனால் படைக்கப்பட்டது. விண் அனந்தம் கோடி அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். சக்திகள் பல கோடி சக்திகள் இருக்குன்னு சொல்லுவார்.
அந்த மாரி என்னென்னலாம் இந்த இறைவனுடைய உலகத்தின் சிறப்பை, பெருமையை, மாண்பை எடுத்துச் சொல்ல வேண்டுமோ, அதெல்லாம் இந்த பாடல்ல வந்து பெருமான் சொல்லியிருப்பார். இப்ப சில பேரு சில நாட்டை விட்டு இன்னொரு நாட்ல போய் குடி போவாங்க. அந்த நாட்ல வந்து உள்ள சிறப்புகள், அ அங்க போய் செய்கின்ற சம்பாத்தியங்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் தாங்கி நாடு விட்டு நாடு போவாங்க. சில பேர் நாடு விட்டு நாடு கடந்து ஊதியத்துக்காக, வேலைக்காக போவாங்க. சில பேர் நிரந்தரமாக குடி போயிருவாங்க. மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்ல போய் குடி புகுந்து கொள்வது. அந்த மாரி இந்த மண்ணுலகத்துல பிறந்த எல்லா ஆன்மாக்களும், உயிரினங்களும் ஓரறிவு முதல் 6 அறிவுள்ள இந்த உயிர்கள் கடவுளை அடைவதற்கென்றேனே இந்த பூமி வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஆனா எடுத்த எடுப்பிலே ஓரறிவு உள்ள உயிர்லாம் போக முடியுமா? கடல் உலகத்துக்குன்னா போக முடியாது. 1 டூ 5 அறிவுள்ள உயிரினங்கள் கடவுளை வணங்குவதற்கோ, கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கோ, கடவுள் திருநாமத்தை பாடுவதற்கோ அதுங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்ல. ஆனால் 6 அறிவுள்ள மனிதன் நிலை அப்படிப்பட்டதல்ல. இருப்பினும் மனிதன் அந்த 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 பாக்கியத்தை பெறாமல் பல வகையான அறிவுக்குட்பட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்படின்பது சித்தர்களுடைய வாக்கு. அதனால தான் மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு. அநேக குல மனிதர் உண்டு. மனிதருள் மனிதர் உண்டு. வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் என்று ஒரு சித்தர் பாடுவார். அதுபோல அந்த வாழ்க்கை என்பதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பீண்டாகணும், மாறணும். அதற்கு இறைவனுடைய துணை இல்லாமல் அந்த வாழ்வு வந்து கிடைக்காது. விண்ணுலக வாழ்வு கிடைக்காது. மண்ணுலகத்திலே மடிந்து போனால் அது மனிதனுக்குள்ள பகுத்தறிவுக்கு அது அழகல்ல என்பது சித்தர்கள் வாக்கு. அதனால்தான் திருவள்ளுவர் முதற்கொண்டு திருமூலர், பட்டினத்தார், ஔவையார், அகஸ்திய முனிவர், இப்படி சிவவாக்கியர் போன்ற பெரும் புகழ்பெற்ற மகான்கள் எல்லாம் விண்ணுலக வாழ்க்கையை பற்றியே பேசியிருப்பாங்க. அந்த விண்ணுலக வாழ்க்கை அவங்க குடுக்கின்ற மொழி வந்து சிவலோகம் என்று சொல்வார். சிவம்னா ஒளின்னு ஒளி உலகம். அப்ப மண்ணுலகத்திலிருந்து ஒளி உலகத்துக்கு போகின்ற இந்த கருத்து, இந்த நுட்பம் வள்ளலாருக்கு முன்பு தொன்று தொட்டு இருக்குது. அந்த வெளிகள்ல சில மத வெளிகளும் இருக்குது. மதங்களை சார்ந்து இன்னைக்கு அந்த அந்த வெளி இருக்கனால தான் மதங்கள் வந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் குருமார்களாக கொண்டு வணங்குகின்ற ஒரு மார்க்கமாகவும், அவங்களுக்குன்னு ஒரு தனி வேதங்கள் எல்லாம் இருக்குது. மதவெளி வேதங்கள். மதவெளிகள் வருவதற்கு முன்பே, அந்த வெளியை அடைவதற்கு முன்பே, நம்மளுடைய மகான்கள், தமிழ்நாட்டு சித்தர்கள், வடநாட்டு சித்தர்கள் இவங்கலாம் வந்து பராபரை உலகத்தை வந்து அடைந்திருப்பதாக நாம் வந்து நெறைய ஆதாரங்கள் கொண்டு பார்க்கிறோம். அவங்க சொல்லாத ஒரு உலகத்தை சொல்லியிருக்கிறார் என்பதுதான் வள்ளலாருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பு. அதனாலதான் வள்ளலார் இந்த 80வது அதிகாரத்துல திருவடி பெருமை, பெருமை என்ற சொல்கின்றார். வள்ளலாருக்கு முன்பு வந்த சிவ வாக்கியரெல்லாம் அந்த உலகத்தை பற்றி பாடியிருக்கிறாங்க. திருமந்திரத்துல திருமூல தேவர் திருவடி ஞானம் சிவமாக்கும் விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முக்தியே அப்படின்ற ஒரு பாடலையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பராபரை உலகம் அவருக்கு கிடைத்த உலகம் வந்து பராபரை உலகம். அந்த ஞானம் வந்து மும்மலத்தை அறுக்கும்னு சொன்னார். அந்த ஞானம் வந்து சிறை மலம் மீட்கும்னு சொன்னார். நம்மலாம் மலத்துக்குட்பட்டவர்கள். அந்த சிறைப்பட்டு இருக்கின்றோம்.
அந்த ஞானம், அந்த 10 அறிவுக்குட்பட்ட ஞானம் வந்து ஒரு மனிதனை சிவமாக்கும் என்று சொல்றார். அதான் திருவடி ஞானம் சிவம் ஆக்குவிக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் சித்தர்கள் எல்லாம் பராபரை உலகம் வரைக்கும் தான் போகின்ற பாக்கியம் கொண்டவர்கள். ஒளி உடம்பு பெற்றிருக்கிறார்கள். 10 அறிவு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதங்கள் எல்லாம் நம்மையும் அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்றத வகுத்திருக்கிறார். ஆனால் வள்ளல் பெருமானுடைய 6ஆம் திருமுறையை படித்தால் அது அங்க அந்த இடத்துக்கு போக சொல்லாது. சித்தாந்த பழக்கம் வேண்டான்ருவார். சித்தாந்தத்திலலாம் லட்சியம் வைக்காதீங்க. அது முடிவான உலகம் இல்லை என்று குறிப்பிடுவார். இதுதான் மாற்றம். ஆன்மீகத்தில் உள்ள மிகப்பெரிய மாற்றம். இப்ப நாளைக்கு வந்து என்ன திருநாள் வருது அப்படின்னா, சிவராத்திரி வருது. சிவனுக்குரிய நாள். பல பேருக்கு தெரியாது. இந்த சிவனுக்கு அப்பால் இன்னொரு சிவன் இருக்கிறாரு அப்படின்றது பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த பூலோகத்தில புகழ் பெற்று இருக்கிறவங்க, பல கோடி சீடர்களை வசமாக வைத்திருக்கிறவர்களுக்கு கூட இந்த ரகசியம் தெரியாது. அதனால அந்த பழைய சிவனையே வந்து வழிபடுகின்ற ஒரு மார்க்கமும் நாளைக்கு சிவராத்திரி அன்றைக்கு எல்லாரும் கண்ணு முழிச்சிருந்து சிவனுடைய அருளை பெற்று முத்தி அடைவதற்காக முயற்சி பண்ணுவாங்க. இப்பதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சுமார் 41,00,00,000 மக்களுக்கு மேல் வந்து கும்பமேளாவுல வந்து நார்த்ல ஒரு பகுதியில வந்து கூடினார்கள். திருமேனி சங்கமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கங்கை, யமுனை, காவிரி என்று சொல்லக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் ஒன்று சேர்கின்ற இடத்துல குளிச்சா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தை கொண்டு செய்கின்ற ஒரு சடங்கியல் வழிபாட்டு முறை. நமக்கு சித்தர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் குளிச்சு நம்ம பாவம் போவாது. அதனால தான் வள்ளலாரும் சொன்னாரு, "கங்கையிலே காவேரியில் 100 முறை முழுகுனாலும் பாவம் தீராது. அருளைப் பெற முயற்சி செய்யின்னு" சொன்னாரு. எத்தன கும்பாபிஷேகம் பார்த்தாலும் பாவம் போவாது. எத்தன கும்பாபிஷேகம் தண்ணீல குளிச்சாலும் மனதில் ஒட்டியிருக்கிற ரெக்கார்டுகள், கன்மம் எல்லாம் நீங்காது. சுப்பிரமணியர் ஞானத்திலே சொல்லியிருக்காரு, "வீசுவேன் பூரணத்தை அடியாம் பேர்க்கு விண்ணிலடி தான் வீழ்ந்து நரகில் வீழ்வான். காசி நதி தன்னிலே தான் தீர்த்தமாடி கரைக்காணா மந்திரங்கள் தன்னை ஓதி வாசிநிலை அறியாமல் தெய்வம் என்று வணங்கியே அலைந்திடுவன் வருவதேது? தோசிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் தான் தோன்றாது அலைந்திடுவன் கண்டுபாரே" அப்படின்னு சுப்பிரமணியர் ஞானத்துல இந்த பாடலை வச்சிருக்கிறார். ஆக ஆதி தலைவன் சொல்லக்கூடியது சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய கடவுளும் வேதம் எழுதியிருக்கிறார். வேகம் கொடுத்திருக்கிறார். யாரு படிக்கிறா அதெல்லாம்? படிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல பாக்கியம் இருக்கணும். அவரே சொல்றாரு, இந்த காசி நதி தீர்த்தத்தெல்லாம் போய் குளிச்சீங்கன்னாக்கா பாவம் தொலையாது. பாவிகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் விளங்காதுன்னு சொல்றாரு. அதேதான் வள்ளலாரும் சொன்னாரு. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெண்கொடி இம்பு பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லார் வேதியர்கள் பணமள்ளித் தந்து பசுவதனைப் பூசித்ததன் கழிவை உண்டு தங்களுயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முத்தி அடையார். இனிமேல முத்தி அடையணும், மோட்சம் அடையணும், பிறப்ப ஒழிக்கணும்னாக்க தயவு வேண்டும். தயவின் அடிப்படையில தான் இந்த அருளை நம்ம வந்து பெற முடியும் என்று அறுதியிட்டு சொல்கின்றேன். ஆக அன்பர்கள் எல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சன்மார்க்கம் என்பது வாசி நெறிக்குட்பட்டது அல்ல. மூச்ச புடிச்சு மூலக்கனலை எழுப்புகின்ற மார்க்கம் அல்ல. பல தடவ நான் இத சொல்லியிருக்கிறேன். மாறாக இது வந்து ஜீவ உணர்வை வளர்த்துக் கொள்ளணும். உயிர்க்கருணை. அதான் வள்ளல் பெருமானே சொல்றாரு இல்லையா? சுத்த சன்மார்க்கத்துக்குரிய சாதனம் என்னன்னா, தேகத்தாலும், கரணத்தாலும், இந்திரியத்தாலும், திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல். திரவியம் நேராத பட்சத்தில். உங்கட்ட காசு இல்லையா? அந்த டைம்ல திரிகரண சுத்தியாய். திரிகரணம்னா மனம், புத்தி, சித்தம். இதெல்லாம் சுத்தமாக
ஆன்ம நேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா ஜீவர்களது வாட்டத்தை குறித்து பிரார்த்தித்தல்ன்னு சொன்னார். பிரார்த்தனை செய்யுங்க. காசு பணம் இல்லாதவங்க, உடல் உழைப்பு தர முடியாதவங்க, அட்லீஸ்ட் மனதளவுல சுத்தமா, தூய்மையா எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். எல்லா உயிர்களோட துன்பம் நீங்கணும். எல்லா உயிர்களும் மெய்யை உணரணும். எல்லா உயிர்களின் பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி, எல்லா உயிர்களும் பசிக்கு உணவு கிடைக்கணும், இருக்க இடம் கிடைக்கணும், அ பிணிக்கு மருந்து கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றதே பெரிய விஷயம். சத்து விசாரணம்னு இன்னொன்னு சொன்னாரு. ஒன்று பரோபகாரம், இன்னொன்னு சத்து விசாரம். ஆன்மாவின் தரத்தையும், நமது சிறுமையும், கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து, நம் குறைகளெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடவுளோட டேலண்ட் என்ன? அந்த டேலண்ட்டை சொல்லுகின்ற பகுதி தான் இந்த திருவடி பெருமை. இறைவன் எப்படி இருக்கிறாரு? இறைவனுக்குள்ள ஆற்றல் என்ன? இறைவன் எதை எதையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறாரு? அவருடைய உலகத்துக்கு நம்பை அவரு மீட்டுக் கொள்ளவும் அவருக்கு முடியும். இல்ல இந்த மாரி பூமியில கொண்டு தள்ளி விடவும் அவருக்கு முடியும். தள்ளி விட்டுட்டாரு பல கோடி பேர. இனி உயரத்துக்கு தான் நம்மலாம் முயற்சி செய்யணும். ஏர்போர்ட்டுக்கு போய் எல்லாம் வெளிநாட்டுக்கு பறந்து போற மாரி, இந்த பூமியில வந்து பிறந்தால், நம்ப வந்து விண்ணுலகத்துக்கு பறக்கணும். இல்லன்னா மீண்டும் மீண்டும் இங்க சுத்திக்கிட்டே இருப்போம். வினைக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். மரணத்தை கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும். இப்படி மாண்டு போனால் மீண்டும் வந்து பிறப்போம். அதனால தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, திருவடி பெருமை என்று கொண்ட ஒரு அற்புதமான பெருவெளி என்ற வெளியை, வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த வாழ்வை, வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த உலகத்தை, வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த ஞானத்தை, வள்ளல் பெருமான் பெற்ற பேரின்பத்தை நாமெல்லாம் பெற வேண்டும் என்ற நல்ல அருள் நோக்கத்தோடு, கருணை நோக்கத்தோடு, இந்த திருவடி பெருமையில 45 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் படிச்சு நம்ம தெரிந்து கொள்ளணும். பழமையிலே நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக உய்ய முடியாது. இது வருத்தமான ஒரு செய்தி தான். இருந்தாலும் நான் இத சொல்லி தான் ஆகணும். நம்மளுடைய இந்து மதத்தினுடைய கடவுள்களை நம்பி நம்ம இனிமேல உய்ய முடியாது என்ற ஒரு தெளிவு இப்ப பொறந்தவர்களுக்கும் தெரியணும், இனி பொறக்க போறவனுக்கும் தெரிஞ்சிரும். அவனும் இந்த பூமியில வந்து பிறக்க போறாங்கன்னு எத்தனையோ உயிர்கள் வந்து பிறக்க போகுது. இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்து மதம் முடிஞ்சு போச்சு. இனி உய்ய முடியாது அப்படின்றது ஒரு தெளிந்த ஒரு சிந்தனை இருக்கும். அதை உடனே நம்பணும்னு நான் சொல்லல. அதைப் பற்றி நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நீங்க இந்த 6ஆம் திருமுறைய நல்லா படிச்சு, வள்ளல் பெருமான் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்றத நீங்க தெரிந்து கொண்டால், நிச்சயமாக உங்களுக்கு சன்மார்க்கத்துல டவுட்ஸ் இருக்காது. அதனால தான் இந்த திருவடி பெருமை ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். அதே நேரத்துல கொஞ்சம் கடுமையான ஒரு கருத்து அடங்கிய ஒரு பகுதிகள் நெறைய இருக்கு. அணுவியலுக்குள்ள நுழைந்து போறது. ஒளி அணுக்களுக்குள்ள நுழைந்து போறது. ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இது இருக்கு. கொஞ்சம் சயின்ஸ் அறிவு உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் சுலபமா புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் உங்களுக்கு சில தெளிவுகள் முடிந்த அளவுக்கு குடுக்குறேன். அதோட நீங்களும் இருக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய அறிவைக் கொண்டும் நீங்க சிந்தித்து பாருங்க. திருவருள் உங்களுக்கும் துணை செய்து சில உண்மைகளை வந்து உங்களுக்கு புகட்டும். தொடர்ந்து இந்த வேத நூல்களை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிக்கிறத விட்டுடாதீங்க. அதுபோல கேட்கிறதையும் விட்டுறாதீங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் இல்லையா? ஆக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இத வந்து நீங்க படிக்கணும். 6ஆம் திருமுறைய எடுத்து பெரட்டணும். அதுக்குள்ள ஒரு பாடலையாவது எடுத்து கருத்தூன்றி படித்து தெரிந்து கொள்ளணும். சரி வாங்க. திருவடி பெருமைக்குள்ள வள்ளல் பெருமான் என்னத்த தந்திருக்கிறாரு, என்ன பாடல் வச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். முதல் பாடல் 1, 1, 1, 1. 4 1 இருக்கும். திருவாளர் கனக சபை திருநடம் செய்தருள்வார்
தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்தம். பெருவாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே, பேசுவதார் மறைகள் எல்லாம் கூசுகின்றதென்றால் துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல்வேன், சொல்லவல்லாத சுகம் தோன்றுவதென் தோழி. தோழிக்கு உரைப்பது போல இந்த திருவடி பெருமையில கம்யூனிகேஷன், அதாவது ஆன்மாவும் தோழி என்று சொல்லக்கூடிய மனதுக்கும் தொடர்பு கொண்டு பேசப்படுது. என் தோழின்னு சொல்லும் போது அதை மனமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல எனக்கு சொல்வது போல அப்படின்னா தோழனாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பெண்களாக இருந்தால் தோழி உங்களுக்கு சொல்வது போலவும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அற்புத கடவுள், தனிக்கடவுள் என்பது நமக்கு புரியும், சன்மார்க்கவாசிகளுக்கெல்லாம் புரியும். ஆனா இன்னும் நிறைய பல பேருக்கு வந்து தெரியாது. அந்த இறைவனை இங்கே திருவாளர் என்று சொல்கின்றார். கனக சபை திருநடம் செய்த அருள்வார். கனக சபைனா பொன்னுலகம். நம்ம வாழுகின்றது வந்து பொன்னுலகம் அல்ல, மண்ணுலகம். இந்த மண்ணான உடம்புக்கு நிறைய பொன்கள் எல்லாம் செய்து நம்ம அணிந்து கொண்டாலும் அதனால நம்ம ஒன்றும் பொன்னுலக வாசிகளாக ஆக மாட்டோம். பொன் படைத்தவர் என்று சொல்லலாம். நிறைய தங்கம் உள்ளவங்க அப்படின்னு இருக்கா. தங்க மேனி ஆகாது. தங்கத்தையே நீங்க ஒரு எவ்வளோ கிலோ கணக்கில் போட்டுக்கிட்டாலும் உங்க மேனி தங்க மேனி ஆகாது. நீங்க மண் உடம்பு தான். மண் உடம்பு என்ன செய்யும்? தங்கமேனி தங்கத்தெல்லாம் அணிந்து கொண்டதுனால அது தங்கமாகாது. அந்த உயிரும் தங்கி வாழாது அந்த உடம்புல. அந்த உடம்பை விட்டு உயிர் போய்விடும். ஆனா கனக சபை என்பது அப்படிப்பட்டதில்ல. அது வந்து பொன் உலகம். அது அந்த உலகம் பொன் ஒளியாக இருக்கும். தங்கம் எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரி அந்த உலகம் பொன்னொழியாக திகழக்கின்றது. அங்கே இறைவன் என்ன செய்யறான்? திருநடம் செய்து அருள்வார் சொல்றார். திருநடம் இறைவன்கிட்ட என்ன இருக்குன்னாக்க சாஃப்ட்வேர் இருக்குது. பாடி வந்து ஹார்ட்வேர், உயிர் வந்து சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கொள்ளும். சொல்லலாம் சாஃப்ட்வேர்னு சொன்னாதான் புரியும் இப்போ உள்ள நவீனமான யங்ஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம். அந்த திருநடம் வந்து பல பேர் அதுக்கு இருக்குது. வள்ளல் பெருமான் கிட்ட 70க்கு மேற்பட்ட பெயர்களை கொடுத்திருக்காரு. இந்த பாடல்ல வந்து திருநடம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நடம் தான் நம்மளை இயக்க வல்லது. அருள் ஒளியை தரக்கூடியது, அருள் உலகத்தை தரக்குள்ளது, அமுதத்தை தரக்குள்ளது, உண்ட உணவைகள் எல்லாம் அமுதமாக மாற்ற வல்லது, பேரின்ப நிலையை நமக்கு தர வல்லதெல்லாம் இந்த நடத்துக்குள்ளதான் இருக்கும். எல்லா செல்ஸையும் ஒளி செல்ஸாக மாத்துகின்ற செயல்திறன் இந்த திருநடனத்துல தான் அமைந்திருக்கு. அதனால்தான் சிற்றபை நடனம் தெரிந்து துதித்திடுமீன் என்று ஞானசரியில பெருமான் குறிப்பிட்டிருப்பார். இப்படி இந்த திரு நடனம் பற்றி நம்மலாம் பேச வேண்டும், எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நடனம்னா ஏதோ பாடி ஆற்றுகின்ற பரதநாட்டியம் நினைச்சிடக்கூடாது. இது அவ்வளோ பெரிய ஒரு நுண் இயக்கம். ஒரு இயக்கம் நம்மளுடைய அழிகின்ற செல்ஸை அழியாத செல்ஸாக மாற்றி அமைக்கக்கூடிய பொன்னுலகத்துக்கு ஏற்ற உடம்பை இந்த திருநடம் செய்து தரக்கூடியது. அதான் அருள்வார் அப்படின்னு சொல்றாரு. திருவாளர் கனகசபை திருநடம் செய்து அருள்வார் அப்படின்னு சொல்றாரு. அருளை பெற முடியும். அந்த அருள் நம்மளை காரியப்படுத்தினால்தான் அருள் உடம்பு நமக்கு கிடைக்கும். அருள் உலகத்துக்கு போக முடியும். அப்பதான் திருவடியினுடைய பெருமை நமக்கு வந்து தெரியும். சமரச சன்மார்க்க உலகத்தினுடைய சிறப்பு நமக்கு வந்து விளங்கும். அடுத்த வரிக்கு போவோம். தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார். தேவர் சிகாமணி என்பது அறிவு மணி. வள்ளல் பெருமானுக்கு மாலை என்பது பாட்டு. திரு அருட்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால அதுக்கு வந்து மாலை அப்படின்னு பொருள். இந்த பாடல்கள் எல்லாம் வந்து திருமாலை என்று சொல்றது. அவருதான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. சித்தர்களுக்கெல்லாம் பெறாத ஒரு ரகசியம் இந்த மாலை வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. மாலைன்னா ஏதோ மல்லிகைப்பூ மாலைன்னு நினைச்சிட வேணாம்.
கனகாம்பரம் மாலைன்னு நினைச்சிட வேணாம். அந்த மஞ்சப்பூல கோத்து வைக்கிற மாலைன்னு அந்த மாலை இன்னைக்கு போயிடாது. இங்க இறைவனுடைய உலகத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாட்டு. பாட்டு வழியில தான் இவங்கெல்லாம் வந்து எப்போதும் கருத்தை சொல்லுவார். சித்தர்களும் அப்படிதான். 10வது அறிவை கொண்டவர். அவர்களும் நிறைய பாட்டு தான் வந்து பாட்டு மூலியமா தான் இந்த கருத்தை வந்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம ரேடியோ திறந்தா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரமா சினிமா பாட்டு ஓடுது இல்லையா? அதை ஒருத்தர் வந்து எழுதுறாரு இல்லையா? பாடல் ஆசிரியர் அப்படின்னு அவருக்கு பெயர். அப்புறம் அந்த பாட்டுக்கு வந்து இசை அமைக்கக்கூடிய இசை அமைப்பாளர் அப்படின்னு பேரு. அந்த பாடுகின்றவருக்கு வந்து பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடுகின்றவர்கள், பாட்டு படிக்கிறவங்க, பாடகர் அப்படின்னு சொல்றது. அதுபோல இங்கே இறைவன் வள்ளல் பெருமானுக்கு இந்த பாடல்களை எல்லாம் அவர் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க, நீ எடுத்து சொல்லு, இந்த உலகத்துக்கு எடுத்து இந்த உலகத்தை பற்றி சொல்லு, சன்மார்க்க உலகத்தை பற்றி சொல்லு. அதனால 45 மாலைகள் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். மாலைகள் எல்லாம் மாலைகள், திருமாலைகள் கொடுத்தார். அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். 6ஆம் திருமுறை என்பது நிலை கடந்த எல்லையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு தனித்துவமாக கொடுக்கப்பட்ட மாலை இது. இந்த 6ஆம் திருமுறையினுடைய மாலைகள் மற்ற உலகத்துக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா அந்த தெய்வங்களை பற்றி பாடுவதற்கு அந்தந்த நிலைகள்ல உள்ளவர்கள் எல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த உலகம் வந்து தனி உலகம் இல்லையா? யாருக்கும் தெரியாத உலகம் இல்லையா? சத்திய உலகம் இல்லையா அது? அதனால இதனுடைய பாடல்களை வந்து வள்ளல் பெருமானுக்கு தான் முதல்ல அவர் வந்து கொடுத்தது. அதுதான் திருமாலை எனக்கு கொடுத்தார். எனக்கு அப்படின்னு சொல்றாரு. பன்மையில சொல்லல பாருங்க. ஒருமையில சொல்றாரு. எனக்கு திருமாலை கொடுத்தார். அப்ப இறைவன் கொடுத்த மாலை பாட்டாக இருப்பதனால அதை நம்ம படித்து தெரிந்து கொள்வது நமக்குரிய கடமை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமாக்க விண்ணுலக ரகசியங்களை பற்றி அறிந்தவர்களாக இருப்போம். அது மாதிரி அறிந்துகிட்டாதான் பொய்யான நெறிகள் எல்லாம் போகாமல், காலத்தை விரயம் பண்ணாமல், இந்த பூமியில நிறைய பேர் கடவுளை அடைந்து விட வேண்டும், பிறவியை ஒழித்து விட வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. இப்ப அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நூல். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றது. உலகத்தை பற்றி பேசுகின்ற நூல் இது. அந்த இறைவன் எப்படி இருக்கிறார் என்று 3வது வரியில சொல்றாரு. உருவாளர், அவருக்கு ஒளி உருவம் உண்டு. நமக்கெல்லாம் பூத உருவம், மண் உருவம், மண் தத்துவம். இங்க உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாயின்னு சொல்றார். ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர், உயிருக்கு துணைவர். எல்லா உயிர் அவருக்கு மட்டும் துணைன்னு நம்பி நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. உங்களுக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி தான் துணை. ஏன்னா அவர் தான் உயிர் கொடுத்தவர். நீங்க இந்த பூமியில வாழ்றீங்க, நடமாடுறீங்க, பேசுறீங்க, இந்த உடம்பு தாங்கி இருக்கிறீங்க. இந்த உயிர் வந்து யாரு கொடுத்தது அப்படின்னாக்க, உங்க அப்பாவோ அம்மாவோ கொடுக்கலைங்க. உயிர் அவங்க எல்லாம் கொடுக்க முடியாது. அது யாரு கொடுத்ததுன்னா, இந்த இந்த பூமியில உள்ள உயிர்கள் அனைத்தையும் படைத்தது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆனா அவர் தன்னை காட்டிக் கொள்ளல. நான் தான் படைச்சேன். நான் தான் உன் உயிருக்கு தாய். நான் தான் உன் உயிருக்கு தந்தை என்பதை அவரு வந்து ஆதியிலே மறைத்து விட்டார். நான் பிற்பாடு சொல்றேன் உங்களெல்லாம் படைச்சது யாரு? உங்க உயிருக்கு யாரு அப்பன்? யாரு ஆயின்றதெல்லாம் நான் பிற்பாடு சொல்றேன்னு சொல்லி, பல கோடி ஆண்டுகளாக மறைத்துக் கொண்டு கடந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் உயிருக்கு யார் தந்தை என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு பெரிய மர்மமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அவர் உருவாளர் அருவாகி, அருவம் என்றால் கண்ணுக்கு புலப்படாமல் அருவமாகி, ஒளியாகி எப்படி இருக்கிறார்? ஒளியாகி இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி முன்னுக்கு உள்ள மற்ற ஒளி உலகங்கள் எல்லாம் என்ன மயமா இருக்குன்னா வெளி ஒளியா தான் இருக்குது. அதனால எல்லாம் ஒன்று அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடியது. அந்த ஒளிகளிலே பல வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு. பல ஆற்றலை பொருந்தி இருக்குது. அதனால அதை வந்து ஒன்றா பார்க்கக்கூடாது. தனித்துவமாகத்தான் பார்க்கணும். அதனாலதான் தனி வெளி அப்படின்னு சொல்றாரு.
ஆக ஒளியாகி வெளியாகவும் இருக்கிறார். கடவுள் வெளியாக இருக்கிறார் என்ற ஒரு புதிய கான்செப்டை நம்மளாம் வளர்த்துக் கொள்ளணும். ஒளியா இருக்கிறன்றது ஒரு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோயில்ல எல்லாம் நமக்கு வந்து ஒளியை தானே கொண்டாந்து காட்டுறாங்க, சூடத்தை கொண்டாந்து காட்டு. சிலையாக வைத்திருந்தாலும் அந்த இறைவனை வந்து ஒளி வடிவமாகத்தான் நமக்கு ஜோதிகள் பல்வேறு 108 விளக்கு, 3 விளக்கு, 2 விளக்கு, 1 விளக்கு இப்படின்னு இறைவனை காட்டிட்டு கடைசியில ஒரு தாம்பால் தட்டுல வச்சு எல்லாத்திட்டையும் வந்து தொட்டு வணங்குறதுக்காக, ஆசி பெறுவதற்காக ஒளியை தான் கொண்டு வருவாங்க. அப்பயே நமக்கு தெரியுது கடவுள் வந்து ஒளியாகத்தான் இருக்கிற. நம்மளாம் பயபக்தியோடு தொட்டு வணங்கி நெத்தியில வைத்துக் கொள்வோம். ஆனா இங்க சொல்லுகின்ற ஒளி பிரம்மதேவனுக்கு கூட தெரியாத ஒளி, விஷ்ணு பகவானுக்கு தெரியாத ஒளி, ருத்ரனுக்கு தெரியாத ஒளி, மதவெளிகள்ல இருக்கிற புத்தருக்கு கூட தெரியாது, இயேசுநாதருக்கு தெரியாது, நபிகள் நாயகத்துக்கு தெரியாது, சிவபெருமானுக்கு கூட தெரியாது. இப்ப நாளைக்கு நடக்கின்ற சிவராத்திரி இருக்கு இல்லையா, சிவபெருமான் சொல்றோம் இல்லையா, அந்த சிவபெருமானுக்கும் தெரியாத ஒரு வெளி ஒளிதான் வள்ளல் பெருமான் பேசிக்கொண்டு வருகிறார். அதுதான் வேத ஆகமங்களுக்கெல்லாம் அறியாதுன்னு. பாடலுக்குள்ள போகும்போது பாருங்க என்னென்னலாம் சொல்லி வராருன்றதை நான் சொல்றதை விட அவரே நேரடியாக சொல்வதை இந்த நூல்கள் வழியில நம்மலாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இறைவன் ஒளியாகவும் வெளியாகவும் இருக்கிறார் அப்படின்பதை இந்த பாடல்ல வந்து சொல்ற. இதனால்தான் சித்தர்கள் அன்னைக்கே சொன்னாங்க, வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. அன்னைக்கே வெட்ட வெளிகளை பற்றி சித்தர்கள் எல்லாம் அடைந்திருக்கிறார்கள். ஆனா அடைஞ்சவங்க நமக்கு வந்து ஏட்டுல படிக்கும் போது எல்லாம் ஒளி வெளின்னு பாடி இருக்கிறாங்க. நடைமுறையில பார்க்கும்போது எல்லாம் சிலை உருவ வடிவங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாழ் இதெல்லாம் முதல்ல உருவத்துல பார்த்து வணங்குங்க. அப்புறம் வேதம் படிச்சு இறைவனுடைய உண்மை நெறி, உண்மை நிலை எப்படி இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு வகுத்து வச்சிருக்கலாம். சரி, அதுக்குள்ள நம்ம அதிகமா சிந்தை செய்ய வேணாம். ஒளியாகி வெளியாகி இருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ளுங்க. ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர். இங்க வள்ளல் பெருமானுக்கு மட்டும் அவர் துணைவர் அல்ல, எல்லா உயிர்களுக்கும் அவரே துணைவர். அவர்தம் பெரும் வாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே. கவனிங்க இந்த வரிய. அவர்தம் பெருவாய்மை. பெருவாய்மைன்னா பேருண்மைன்னு அர்த்தம். திறம், அவருடைய திறம், டேலண்ட் சிறிதும் பேச முடியாது. கொஞ்சம் கூட ஒரு அணுவளவு கூட பேச முடியாதே. பேசுவதார்? யாரு பேச முடியும்? வள்ளல் பெருமானை தவிர்த்து. ஏன்னா அவருக்கு தானே இந்த உலகம் கிடைத்தது. அதனால தானே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோனாரு. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதுமானார். பிரம்மாவுக்கு கிடைக்குமா? அந்த பொருத்தம் பிரம்மாவுக்கு கிடைக்குமா? விஷ்ணு லோகத்துல கிடைக்குமா? ருத்ர லோகத்துக்கு தெரியுமா? மகேஸ்வர லோகத்துக்கு கிடைக்குமா? சதாசிவ லோகத்துக்கு தெரியுமா? பரவிந்துக்கு அமையுமா? பரநாதத்துக்கு அமையுமா? பறைக்கு அமுதுமா? பரம்பரத்துக்கு அமையுமா? விந்து பரவிந்து உலகத்துக்கெல்லாம் இந்த பொருத்தம் அமையுமா? பராபரைக்கு பொருந்துமா? ஒரு வெளிகளுக்கும் பொருந்தாதான். அதனாலதான் சொன்னாரு, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். அந்த உலகத்துக்கு போகணும்னா அந்த உலகத்தினுடைய பொருளாக நாம் ஆக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்குனாதான் அந்த உலகத்துக்கு நாம் போய் வாழ முடியும், நித்திய வாழ்வு. அதுக்குதான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னாரு. யார் மாத்தி கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அருப்பெருஞ்சோதியோட ஆண்டவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. 164வது பாடல்லையும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த பாடலை விளக்கியிருக்கேன். இருந்தாலும் இப்ப விளக்குவது பொருத்தமா இருக்குன்னு சொல்லி நான் அந்த பாடலை மீண்டும் சொல்றேன். சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும். மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவது. அதெல்லாம் கவனிக்கணும். மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை என்றால், அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், மற்ற தெய்வங்கள் கொடுக்க முடியாது. உலகம் முழுதும் சிவபெருமானை கொண்டாடுது நாளைக்கு.
இந்த சிவபெருமானுக்கு வந்து சமரச சன்மார்க்க வெளிக்குரிய உடம்ப எனக்கு செஞ்சு குடியான்னா செஞ்சு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக செஞ்சு கொடுக்க முடியாது. அதனாலதான் சொன்னாரு, "மற்ற இறைவராலே ஆவது ஒன்று இல்லை." இதுலருந்து என்ன நம்பலாம் புரிஞ்சுக்கணும்னாக்க, கடவுள் பாருங்க எப்படி கேம விளையாடுறான் நமக்கு. நமக்கு இருக்கிற அறிவு ரொம்ப அற்ப அறிவுங்க. அந்த அற்ப அறிவ வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் தின்னாக்கா அந்த அறிவு மங்கி போயிரும். ஆன்ம அறிவு காரியப்படாது என்ற விஷயம் கூட ரொம்ப பேத்துக்கு தெரியாது. வள்ளல் பெருமான்லாம் ஏன் சைவமா இருக்குன்னு சொல்றாருன்னா, ஆன்ம அறிவு காரியப்படாதுன்ட்டாரு. ஆன்ம அறிவு காரியப்படலனாக்க இந்த இந்த கடவுளை அடையணுன்ற அந்த ஆசை கூட வரவே வராது. வெறும் பூலோக இன்பத்தை மிருகங்கள் எப்படி வாழுதோ அதுபோல மனிதனும் மிருகம் போல வாழ்ந்துகிட்டு போய்க்கிட்டே இருப்பான். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால தான் இது வந்து தனி வேதமாக, தனி ஒரு பாடமாக இத படிக்கணும். ஆக இப்படி எந்த தெய்வத்தினாலும் குடுக்க முடியாத ஒரு இடத்தை, செலுத்த முடியாத ஒரு இடத்தை நம்மளை செலுத்துகின்ற தெய்வம் தான் அருட்பெரும் ஜோதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிற்றபையில், பொற்சபையில் புகும் தருணம் இதுவே என்பர். எப்ப குடுக்குது பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுல தான் சிற்றபை, பொற்சபை உலகத்துக்குள்ள பூந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்குது. அதான் ஆன்மீகத்துல உள்ள இந்த பெரிய திருப்பம் இது. சுனாமி. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. பெரட்டி போட்டுருச்சு. தனி மார்க்கமாக சன்மார்க்கம் என்ற ஒரு உலகத்தை, சன்மார்க்கம் என்ற ஒரு நெறியை, தயவு என்ற ஒரு நெறியை உலகத்துக்கு வந்து புகுத்தி இருக்குது. நம்பலாம் புரிஞ்சுக்கொள்ளணும். புரியலன்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். இல்லன்னா ஆய்வு பண்ணியாவது தெரிஞ்சு கொள்ளணும். சத்விசாரணம் பண்ணி தெரிஞ்சவங்கட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளணும். இப்படிலாம் தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று உண்டு. ஏன்னா கடைப்பிடிக்கலாம்ல. அருட்பெருஞ்சோதி நாமம் சொல்லலாம் இல்லையா? அதனால. அதனால இத வந்து பெரு வாய்மை என்று சொன்னார். பெரு வாய்மை என்று சொன்னால் பெரிய உண்மை என்று பொருள். பெரிய உண்மை. சில பாடல்ல வள்ளல் பெருமான் எனக்கு உண்மை உரைத்தருளே, எனக்கு உண்மை உரைத்தருளேன்னு சொல்லுவாரு. ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல நெறைய பொய்யெல்லாம் இருக்கு போல இருக்கு. அதானே பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமேனர். சன் சமய மதத்துக்குரிய சிவம் வேறு, சன்மார்க்கத்துக்குரிய சிவம் வேறு என்பதை கூட பலருக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சவங்க சொன்னாலும் அத கேட்கறதும் இல்ல. யாரு நட்டப்படுறது? சொல்லுங்க. கேட்கலன்னா யார் நட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? நீங்க நட்டப்பட போறீங்களா? லாபம் அடைய போறீங்களா? ஆக எதை பிடித்தால் நமக்கு ஆன்மா லாபம் என்பதை நாம் முதல்ல அது விளங்கிக் கொள்ளணும். காலாவதி ஆனதையும், காலாவதி ஆகப் போறதையும் நம்ம கடைபிடிச்சு என்ன பயன் அடைய போறோம்? ஒரு பயனும் அடைய முடியாது. திருப்பி திருப்பி மரணம், திருப்பி திருப்பி பிறப்பு, திருப்பி திருப்பி மரணம், திருப்பி திருப்பி பிறப்பு. செக்கு மாடு மாரி சுத்தி சுத்தி இறப்பு, பிறப்பு, இறப்பு, பிறப்பு இதுக்குள்ளயே வந்துகிட்டு, அவன் நொந்து நூலா போய்க்கிட்டு, இந்த லட்சணத்துல சடங்கு வேற. செத்து போனவனுக்கெல்லாம் சடங்கு வேற. நல்லா டெக்கரேட் பண்ணி, நல்லா பூஜைகள்லாம் பண்ணிட்டாக்க, அவங்க ஒரு ஒரு மன திருப்தி, ஒரு சாந்தி. என்ன உங்க இஷ்டமா? நீங்க வேண்டான்னு இந்த உலகத்துக்கு நான் வரமாட்டேன்னு நீங்க ஓடி போயிற முடியுமா? பிரம்மா விடுவாரா உங்கள? அவருக்கு ஒரு வேலை குடுத்திருக்கிறார் இல்லையா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். படைக்கின்ற தொழிலை குடுத்திருக்கிறார்ல. அதனால தான் சொன்னாரு, "எத்தனை கோடி பிறவி எடுத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை." கோடிக்கணக்கான பிறப்பு எடுத்தாலும் பிரம்மன் சலிக்கல. இதத்தான் நம்ப வந்து இறந்த பிற்பாடு எல்லாம் கோடி, கோடின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். மாமங்கோடி, மச்சாங்கோடி, பிறந்த கோடி, புகுந்த கோடி, உற்றார் கோடி, உறவோர் கோடி எல்லாம் கோடி, கோடி இருந்து என்ன பண்றது? கோடி, கோடி துணி போட்டா போயிற முடியுமா? இன்னும் பாடம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பரவால்ல கடைக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு வியாபாரமா இருக்கும். ஒருத்தன் செத்தா ஒரு சட்டி உடையும், ஒருத்தன் செத்தா ஒரு கோடி கணக்குல கோடி துணி போடுவாங்க. என்ன பயன்? ஆன்மாவுக்கு இதுலலாம் என்னங்க பயன் இருக்க போது? யோசனை பண்ணி பாருங்க. அததான் வள்ளலார் சொன்னாரு, "அப்பா சடங்கெல்லாம் வேண்டாம். விட்டுப்புட்டு அருளை பெற நீ முயற்சி பண்ணுன்னு" சொன்னாரு.
அவர் சொன்னதுல எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இருக்கு. சடங்கால் ஒரு ஆத்மா வந்து முக்தி மோட்சம் அடையவே அடையாது. தயவு இருக்கணும் அதுக்கு. தயவு இருந்தா தான் இறைவன் வந்து கூட்டிட்டு போணும். அதுவரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு எத்தன பிறவி எடுத்து எடுத்து நம்ம புண்ணியத்த செஞ்சு செஞ்சு காத்திருக்கணுமோ தெரியாது. அவனா வந்து நம்மளை ஆட்கொண்டால் பரவால்ல. வள்ளல் பெருமான அவன் விரும்பி வந்து ஆட்கொண்டான். வலிந்து ஆட்கொண்டான் என்று சொல்றார். அதான் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு சொல்றார். அந்த மாரி நம்பையும் ஆண்டு கொள்வதற்கு நம்மளுடைய பக்தியை வந்து மாற்றி அமைக்கணும் இல்லையா? கடந்த காலத்துலலாம், கடந்த பிறவிகளெல்லாம் எத்தனையோ ஜென்மங்களாக நம்ம சமய மதங்கள்ல பக்தி வச்சிருக்கோம். இந்த ஜென்மத்திலும் பிறந்து சமய மதங்கள தான் பற்றிக் கொண்டு இருப்போம். வள்ளலார ஊருக்கா மாரி சில பேர் தொட்டுக்குவாங்க. அவ்வளோதான். அதனால பிறப்பு ஒழிக்க முடியுமா? எல்லாத்தையும் விட்டு விட்டு வம்மின்னு சொல்லுவாரு வள்ளல் பெருமான். விட்டு விட்டதனால் நான் அடைந்த பெரும் லாபம்னு சொல்லுவாரு. யாருக்கு கிடைக்கும் இந்த லாபம்? மரணமில்லாத வாழ்வு அது. நம்ம நினைக்கிறோம் பூமியில வாழுகின்ற வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை, ஆறறிவு பெரிய மனிதன்ட்டு. கேவலங்க. ஓரறிவு குடுக்குற ஆக்ஸிஜன்ல தான் இந்த பாடி இயங்குதுன்னு நெனைச்சா கேவலமா இல்ல? 6 அறிவு இருந்தா என்ன பண்றது? நம்மள எது இயக்கிட்டு இருக்கு? ஆக்ஸிஜன் இயக்கிட்டு இருக்குது. அந்த ஆக்ஸிஜன் எங்க கிடைக்குது? நான் கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து நம்ம மூக்குல சொருவிக்கிறோம். மரங்கள், மரம், செடி, கொடிகள் குடுக்க. அப்ப ஓரறிவு தான் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொண்டாக்க திமிரு வருமா? வெட்கம் தான் வரும். என்னடா நம்ம வந்து இப்ப சித்தர்கள் எல்லாம் என்ன ஆக்ஸிஜன்லயா வாழ்றாங்க? பிரம்மா ஆக்ஸிஜன்லயா வாழ்றாரு? விஷ்ணு ஆக்ஸிஜன்லயா வாழ்றாரு? எல்லாத்துக்கும் மூக்கு இருக்கிற மாரி நமக்கு படைச்சு காட்டி வச்சிருக்கிறாங்க. என்னமோ ஆக்ஸிஜன்ல வாழ்ற மாரி. நான் இதெல்லாம் சிந்திக்கிறேன். கடவுளுக்கெல்லாம் மூக்கு இருக்குதா அப்படின்னு. மூக்கு இருந்தா கண்டிப்பா ஆக்ஸிஜன்ல தான் வாழும். இந்த ஆக்ஸிஜன்லாம் இந்த உலகத்துக்கு தான். காற்று மண்டலத்துக்குள்ள தான் இந்த ஆக்ஸிஜன். இந்த ஒரு செர்டைன் தூரம் தாண்டி போயிட்டாக்க ஆக்ஸிஜன் இல்ல. மிதக்கும். அஸ்ட்ரோநாட்லாம் போறாங்க இல்லையா? ராக்கெட்ல போய் அங்க போய் ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு ஏன் போகணும்? ஆக்ஸிஜன் இல்லாம போறது. அப்ப அங்க போனா மேலலாம் போனா ஆக்ஸிஜன் இல்ல. இந்த ஒரு பூமி பந்துக்குள்ள தான் ஆக்ஸிஜன் இருக்கு. இந்த ஆக்ஸிஜன நம்பி தான் இந்த உடம்பு இயங்குது. மூளைக்கும் ஆக்ஸிஜன் வேணும். ரத்தம் செல்ஸுங்கலாம் உற்பத்தி பண்றதுக்கும் ஆக்ஸிஜன் வந்து வேணும். ரத்தத்திலயும் ஆக்ஸிஜன் இருக்கணும். இல்லன்னாக்கா நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து இறப்புக்கு ஆளாகிவிடும். ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை. ஒரு கொசு கடிச்சாக்கா ஏறிருது. கிருமி ஏறிருது. உடனே ஆன்டிபயோட்டிக் போட்டு அத சாப்பிட்டோம். அந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாக்கா மற்ற உறுப்புகளுக்கு கிட்னிக்கெல்லாம் பாதிப்பு. என்ன வாழ்க்கை இது? கொரோனால எத்தனை லட்சக்கணக்கான பேர் போயிட்டாங்க. என்ன உடம்பு வச்சிருக்கிறோம்? இது பெரிய ஒரு 6 அறிவு உள்ள சிறந்த உடம்பா? 6 அறிவுக்குள்ள சிறந்த உடம்பா? யோசிக்கணும் நம்ம. இது வாழ்க்கை அல்ல. திருவள்ளுவர் இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். அப்பா நீ வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்லன்னார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியா. கருதுவ கோடியும் அல்ல பலனர். கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை என்ன தெரியாது என்று. எல்லாம் மண்ணுலகத்துல வாழ்றதும், மண்ணுலகத்துல செத்து போறதும் இது ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகஸ்திய முனிவரும் இதைதான் சொன்னாரு. வாழ்வதுதான் பேரின்ப வாழ்வே வாழ்வு. வையகத்து வாழ்க்கையெல்லாம் மசகமாகும். துன்பமான வாழ்க்கை பாடினாரு இந்த உலகத்துல வாழ்க்கை. வள்ளல் பெருமானம் என்ன சொன்னாரு? வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர்ந்தார். மெய்யகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதை வாழ்க்கை என மதித்து அதனை பெறவேன். மரணம் வரக்கூடாதுன்றார். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ மதித்து அதை பெற முயற்சிக்க வேண்டும். ஔவையார் மட்டும் என்ன சொல்லலையா? உடம்பு எடுத்தா என்ன லாபம்னு சொன்னாரு தெரியுங்களா ஔவையாரு பாட்டி? தர்மம் பொருள் காமம் வீடென நான்கும் உருவத்தாலாய பயன் சொன்னாங்க. மனிதனா பிறந்தா நீ என்ன லாபம் அடையலாம் தெரியுமா? தர்மம்னு சொன்னாங்க. தர்மம் செய்யலாம்னா தர்மம் செய்யறதுக்கு உனக்கு இந்த பூமி தான் ஒரு வாய்ப்பு. நீ இறந்து போயிட்டா தர்மம் செய்ய முடியாது. இறந்து போயிட்டாக்க வேதம் படிக்க முடியாது. இறந்து போயிட்டாக்க நீ யார்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாது.
ஆனா இறக்காமல் இருந்தா நீ படிக்கலாம், கடவுளை வணங்கலாம், பிற உயிர்களுக்கு நீ வந்து தர்மம் செய்யலாம். பசித்தவனுக்கு சாப்பாடு போடலாம். அதனால புண்ணியம் சேரும். இல்லாதவங்களுக்கு உன்னால இயன்றதை எதை குடுக்க முடியுமோ அத குடுக்கலாம். அதனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால சொன்னாங்க, தர்மம்னாங்க. அடுத்து பொருள்னு சொன்னாங்க. மனிதனா பொறந்தா நீ பொருள் ஈட்டலாம். பொருள் சம்பாதிக்கலாம். அது பணமா இருக்கட்டும், வேற வேற வீடு, சொத்து, சுகங்கள் எல்லாமே பொருள் தான். அடுத்து காமம்னாங்க. காமம்னாக்க இன்பம். நீ இன்பம் துய்க்கலாம். பிரஜைகளை உனக்குன்னு சொந்த வாரிசுகளை உற்பத்தி பண்ணலாம். காமத்தினால தானே குழந்தை பேரு கிடைக்குது. அதனால காமம்னு சொன்னாங்க. பிள்ளை செல்வம், மழலை செல்வம். அது எல்லா செல்வத்தை விட அது உயர்ந்த ஒரு செல்வமாக மனிதனுக்கு இறைவன் கொடுக்கிறார். இறைவனே உயிராக வந்து நமக்கு நம்ம புள்ள, என் புள்ளன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கெல்லாம் குடுத்துடுறாரு. ஒரு உயிர் இந்த உலகத்துல வாழ்வதற்கு 10 மாசத்துல என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நமக்கு குடுத்துடுறாரு. அது உடனே என் பிள்ளை அப்படின்னு நம்ம வளர்க்கிறோம். அதான் காமம். காமத்தினால் கிடைக்கின்ற லாபம். குழந்தை செல்வம். அடுத்து வீடுன்னு கடைசியா சொன்னாங்க. வீடுன்னா முத்தின்னு அர்த்தம். முத்தி என்பது என்னன்னா, தத்துவத்தை எல்லாம் கடந்து இறைவன் உலகத்துல போய் ஐக்கியமாவுது, அடைக்கலம் ஆவுது, சரண் புகுந்து வாழ்வது. மோட்ச வாழ்வுன்னு சொல்றது. இப்ப மோட்சம் அடையறதுக்கு மனிதன் என்ன பண்ணிருக்கான், இங்க எரிச்சு புட்டு சாம்பலெல்லாம் கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் இங்க இருந்து வடநாட்டுல போய் அங்க இருக்கிற கங்கையில போய் கப்பல் ஒரு படகு எடுத்துட்டு போய் நடுவுல கொண்டு போய் கரைச்சு விட்டு வீடு திரும்புவாங்க. பெரிய சாதனை, பெரிய அவருக்கு அந்த ஆத்மாவுக்கு பெரிய நன்மை செய்யறதாக ஒரு நினைப்பு. ஒரு ஐதீகம். ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. இப்படியா நம்ம சித்தர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி குடுத்துருக்குறாங்க. வேதங்களை எல்லாம் படிச்சு பாருங்க, எல்லாம் தெரியும். வேதம் படிக்காதனால நமக்கு எல்லாம் எவனோ ஒருத்தன் நம்மள நல்லா முட்டாள்தனமா ஆக்கி விட்டுட்டான். அந்த வழியில ஓடிக்கிட்டு இருக்குது. சாம்பலை எல்லாம் போய் கரைத்து யாரும் முத்தி அடைய முடியாதுங்க. நீ கங்கையில போய் விழுந்தாலும் சரி, எங்க கொண்டு போய் கரைச்சாலும் சரி. அஸ்தி கரைத்தல் என்பது சித்தர்கள்லாம் தன் அஸ்தியை எப்படி கரைத்தார்கள், வள்ளல் பெருமான் எப்படி கரைத்தாரு அப்படின்னு அதான் சொல்லியிருக்கிறாரு. உடம்பெல்லாம் என்னாச்சு அப்படின்றத அகவல்ல நீங்க படிங்க. தோளெல்லாம் குலைந்திடன்ற தலைப்புல படிச்சுட்டு வாங்க. தெரியும். என்ன நடந்தது? இறைவனுடைய அருள் என்ன செய்தது அப்படின்னு தெரியும். சடங்க விடுங்கன்னு வள்ளலார் இதுக்கு தான் சொன்னாரு. சடங்களே கறக்காதீங்க. இருக்கும்போதே அஸ்தியை எப்படி கரைக்கிறது? இந்த உடம்பை எப்படி கரைக்கிறது? எது கரைக்கும் அப்படின்னு தெரிந்து அருட்பெருஞ்சோதி தான் இதனால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நம்ம அதனுடைய அருளை பெற நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளணும். குடும்பம் வேணாம், குட்டி வேணாம், பணம் வேணாம், வேலை வேணாம், பரதேசியா திரின்னு சொல்லல இறைவன். நீ அதெல்லாம் அனுபவிச்சுக்க. அதே நேரத்துல இறைவனையும் நீ தேடு. இறை தேடுவதோடு இறையையும் தேடுனா. அதுதான் ஔவையார் வந்து மனிதனாக பிறந்தால் தர்மம், பொருள், காமம், வீடென 4ம் உருவத்தாலாய பயன் என்று சொன்னார். வள்ளல் பெருமான் என்ன சொன்னது? மனிதனா பிறந்தால் நீ வந்து சாகா கல்வி கற்றுக்கலான்னு சொன்னார். தத்துவ நிக்கரகம் செய்யலான்னு சொன்னார். தத்துவத்தை எல்லாம் நீ கடந்து போகலான்னு சொன்னார். அப்புறம் ஏம சித்தி செய்யலான்னு. தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். மண்ணை எடுத்து நீ நினைச்சினா அது தங்கமாக மாறும். தங்க பொடியாக மாறி. அப்புறம் என்ன சொன்னாரு? கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இவரு 4 சொன்னாரு. ஔவையார் சொன்னது 4 முத்தி. இங்க சொன்னது வந்து தத்துவத்தை எல்லாம் நீ கடந்து கடவுள் நிலை அறிந்துன்னு சொன்னார். கடவுளுக்கு வந்து இந்த பல நிலைகள் இருக்கு. ஒருத்தர் தான். ஆனா அவர் பலவாக விரிந்து இருக்கிறார். ஒரு ஒளி தான் பல ஒளிகளாக விரிந்திருக்கு. ஒரு ஒளி தான் பல வெளியாக விரிந்திருக்கு. அப்ப முடிவு எப்ப கிடைக்குது? முடிவு சன்மார்க்கத்துல மட்டும்தான் இருக்குது. முடிவை பற்றி எந்த நூல் பேசுதுன்னாக்க சன்மார்க்க நூல் தான் பேசுது. அதுலயும் 1-5 பேசல. அதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும். 6ஆம் திருமுறை மட்டும்தான் முடிவானதை பற்றி பேசுது. அந்த முடிவான அருள் எது அப்படின்றதை காட்டிக் கொடுக்குது. அந்த முடிவான அருளை நீ எப்படி பெறணும் என்ற ரகசியத்தை, பரம ரகசியத்தை நமக்கு எடுத்துச் சொல்லு. அதுதான் தயவு நெறி, உயிர் கருணை. இந்த உயிர் கருணை என்ற ஒரு தவம் இருக்க, வையகத்தை விட, வானகத்தை விட மிக உயர்ந்தது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்பனா இதுக்கு ஈடாக
யாக பூஜைகள் எல்லாம் நம்ம கொண்டாந்து நிலைநிறுத்த முடியுமா? அஸ்வமேத யாகம் செஞ்சாக்க ஒரு உயிர்க்கோடைய கருணைக்கு ஈடாகுமா? ரிக்கு வேதம் எல்லாமே முழுக்க முழுக்க யாகத்தின் மூலியமாக இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு மார்க்கம். அந்த யாகத்துக்கு இந்த கடவுள் இறங்கி வருவாரா? அதனாலதான் சொன்னாரு, தயவு இல்லாம முக்தி அடைய முடியாதுன்னு சொன்னாரு. இறைவன் தயவு உள்ளவங்களுக்கு தான் முத்தியை இனிமேல கொடுக்க போறான். அந்த பூமியில யாரும் இனி முத்தி அடைய முடியாது. வேற வேற வழிபாடுகள், வேற வேற குருமார்கள் மேல எல்லாம் பற்று வைத்து செத்து தான் போலாமே ஒழிய, நீங்க முத்தி அடைய முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் தான் முத்தி கொடுக்க முடியும் என்ற காலகட்டத்துக்கு இந்த பூமி வந்துருச்சு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்குத்தான் கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வேதம் இது. ஏதோ மனிதன் கொடுத்தான், வள்ளலார் கொடுத்தான்னு நினைக்காதீங்க. வள்ளலார் என்பவரே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தையினர், என்னுள் இருந்து இசைக்கின்றான் என்று சொல்வார். அதனால இந்த வேதம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் நமக்கு கொடுத்து, உயிர் கொடுத்தவன் கடைசியா நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒரு உண்மையை சொல்றான். உருப்படணும்னா என்னை பிடிச்சி உய்யி, நான் உனக்கு உதவி பண்றேன். வள்ளலார் சொன்னார் இல்லையா, ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர். அந்த துணைவர் நமக்கும் அருள் செய்ய இசைந்து தான் வந்திருக்கிறார். இல்லைன்னா இந்த திருவடி பெருமை நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த அருட்பெருஞ்சோதி நமக்கு தெரிஞ்சிருக்காது. யாருக்கும் தெரியாத ஒரு கடவுள் இது. வேத ஆகமங்களிலால் எழுதப்படாத ஒரு கடவுள். இப்படி வள்ளல் பெருமான் மூலமாக அவருக்குள்ள புகுந்து அவரை இயக்கி அவருக்கு 10 அறிவுக்கும் அப்பாற்பட்ட அறிவுகள் எல்லாம் கொடுத்து நமக்கு பூலோக மக்களுக்கு இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால்தான் வள்ளலார் எழுதி இதெல்லாம் நீங்க படிச்சு கொள்ளுங்க, கற்று தெரிந்து கொள்ளுங்க, அருளை பெற முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர், அவர்தம் பெரு வாய்மை திறம் சிறிதும் பேச முடியும். திறம், இறைவனிட்ட இருக்கிற திறம் என்ன செய்ய முடியும்? எந்தெந்த இறைவன்ட்ட எந்தெந்த திறம் இருக்குது? அவங்க என்னென்ன வரம் கொடுக்க வல்லவர்கள்? அருட்பெருஞ்சோதிக்கு ஈடாகுமா? அது கொடுக்கிற அதனுடைய திறம், அதனுடைய வரம் ஈடாகுமா? பேச முடியாதுன்றார், சொல்ல முடியாதுன்றார். இதை இன்னொரு இடத்துல ஒரு பாடல்ல விண்ணுலகத்திலும் இல்ல மண்ணுலகத்திலும் இல்லப்பா இது பேசுறதுக்கு என்றது அன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டிலே இதை பேசுறதுக்கு விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் ஆள் இல்லைன்றது. பேசுகின்ற சில பேச்சாளர்கள் குழப்பிக்கிட்டும் இருக்கிறாங்க. குழப்பட்டும். ஏன்னா புரியாதவங்க குழப்பத்தானே முடியும், வேற என்ன செய்ய முடியும்? ஆக தெளிவு உள்ளவர்கள் தெளிவாக விஷயம் வேணும்னா எங்கேயும் போவேனா, இந்த திருவடி பெருமையை படிச்சா போதும். 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல்களே போதும். அவ்வளவு தெளிவாக நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறேன். அதனால்தான் பேசுவதார் மறைகள் எல்லாம் கூசுகின்றன. அருட்பெருஞ்சோதியை பற்றி மறைகள்னா வேதங்கள் எல்லாம் கூசுதான். பேச முடியலையும், சொல்ல முடியலாம், வெட்கப்படுது. கூசுதல் என்பது ஷாய்னஸ். எங்கடா தெரியாததை பேச விரும்பல. வேதங்கள்லாம் தெரியும். மனிதன் தெரியாதெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசி தொலைவான். ஆனால் இறைவர் அருள் பெற்றவர்கள் பேச மாட்டாங்க. அப்படியே கம்முன்னு அமைதியா இருப்பாங்க. ஏடா பேசி வம்பாயிடக்கூடாது, பேசி எதுவும் பொய்யாயிடக்கூடாது, நமக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லி பேசாதுங்க. அப்படி கம்முன்னு இருக்கும். அதான் பேசுவதார் அப்படின்னு சொன்னார். யாரு சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். வள்ளலார் ஒருத்தர் தான் இதை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஞானி. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. ஞானிகள் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை, சொல்லாத ஒரு உலகத்தை, சொல்லாத ஒரு இன்பத்தை, சொல்லாத ஒரு அறிவை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அதனால வள்ளல் பெருமான் ஒரு உருவப்படமாயாவது உண்மைப்படாது இல்லைன்னாலும் கூட வீட்டுல எல்லாம் வச்சிருக்கிறது நல்லது. ஒரு ஞாபகம் அடுத்த தலைமுறைங்களுக்கு எல்லாம் விளங்கும், ஓ வள்ளலாரா அப்படின்னு ஒரு படமாவது இருக்கணும். இந்த வேதம் எல்லார் வீட்லயும் இருக்கணும். நீங்க படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அன்னாடம் இதை தொட்டு வணங்கினாலே உங்களுக்கு புத்தி வரும், தெளிவு பிறக்கும். இதை அடைவதற்கு ஆக்கம் கொடுப்பார்.
அப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தமிழ் தெரியாதுப்பா. இது நான் நம்புறேன். இப்படி ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறேன். உன்ன தொட்டு வணங்குறேன்னு வணங்குனா கூட அந்த வழிபாட்டை அவரு ஏற்றுக்கொள்வார். புரிய வைப்பாரு. நமக்கு தெரிய வைப்பாரு. தெரிஞ்சு கொள்ளுன்னு. யார் மூலியமாவது பேசலாம் இல்லையா? காது எதுக்கு இருக்கு? செவிடா இருந்தா தான் கேட்க முடியாது. காது கேட்கிற வரைக்கும் மற்றவங்க பேசுறத கேட்கலாம் இல்லையா? அதனால தான் வள்ளுவன் சொன்னான், "செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை" என்று சொன்னார். ஆக மறைகள் இது இருக்கு. நம்மளுடைய தமிழ் மறைகள்ல தொன்மை மறைகள் உங்களுக்கு தெரியும். ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள். இதெல்லாம் என்ன தமிழ் மொழியிலேயே இருக்குது. யார் எழுதுனாங்கன்னு கூட தெரியாது. யார் இப்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறா? திருமந்திரம் படிக்கிறதே அரிதா இருக்குது. திருக்குறள் படிக்கிறது அரிதா இருக்குது. இன்னும் சித்தர் இலக்கியங்கள்லாம் படிக்கிறது அரிதா இருக்குது. சுப்பிரமணியன் ஞானம் வேதம் படைச்சிருக்கிறாருன்றதே பல பேருக்கு தெரியாது. ஆனா முருக பக்தர் கோடிக்கணக்குல இருக்கிறாங்க. யார் படிக்கிறா அதெல்லாம்? படிச்சு என்ன எழுதியிருக்கிறான்னு தெரிஞ்சாக்க, தேவையில்லாத வழிபாடுகள்லாம் செய்வாங்களா? தேவையில்லாத கூத்தெல்லாம் ஆடுவாங்களா? உண்மை கடவுளை எப்படி வழிபடணும்னு தெரியும் இல்லையா? ஆக மறைகள் இந்த தமிழ் மறைகள், தமிழ்ல வந்த மறைகள்ல படிப்பு கூட இல்லன்னா தெரியாது. அதனால தான் இந்த இத வேற எந்த மறைகளிலும் அருட்பெருஞ்சோதி இன்ட்ரோடக்ஷன் இருக்கு அப்படின்னு நெனைச்சிராதீங்க. 6ஆம் திருமுறை மட்டும் தான். அதனால வள்ளல் பெருமானோட இடத்துக்கு வடலூருக்கு போனாலும் சரி, இந்த திருமுறை படிக்க தெரியலன்னாலும் வாங்கி வச்சுங்க. அல்லது 1க்கு 2, 3 புக்கு, 5 புக்க வாங்கிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு குடுங்க. அந்த புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்கட்டும். தமிழ் தெரிஞ்சவங்க படிப்பாங்க இல்லையா? அது மாரி சில புண்ணிய காரியத்தை செய்து கொள்ளுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மாமறை இது. அப்படிப்பட்ட வேதங்கள், மறைகள் எல்லாம் பூசுகின்றது. சொல்ல முடியாமல் தவிக்கின்றது. உண்மை கடவுளுடைய திறத்தை பற்றி. துருவாமல் இங்கு கிடைத்ததை என் சொல்வேன். துருவாமல்னாக்க படிக்காமல், கேட்காமல், பிறரிடத்தில் போய் கேட்காமல், இங்கு எனக்கு கிடைத்ததை என் சொல்வேன்றாரு. அவருக்கு கிடைச்சது இந்த 6ஆம் திருமுறை. இந்த திருவடி சொல்லக்கூடிய இந்த மெய் உலகம் இருக்கு இல்லையா? அருட்பெருஞ்சோதி உலகம். அது இவருக்கு தான் கிடைத்தது என்று ஆணித்தரமாக பல்வேறு பாடல்கள்ல பெருமான் அடிச்சு சொல்றாரு. வேற யாருக்கும் கிடைக்கல. எனக்கு மட்டும் தான் இது கிடைச்சது அப்படின்ட்டு. அடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. எனது பெரும் செல்வம் என் சொல்வேன் எல்லாருக்கும் தருவேன். அததான் ஜோதி பாடல்ல ஒரு இடத்துல இருக்கும். என்பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன், ஈகின்றேன், ஈகின்றேன் என்று சொல்வார். ஆக அவருக்கு முதல்ல இறைவன் அவருக்கு கொடுத்துட்டு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு முழு பவரையும் குடுத்துட்டாரு. இனி உன் வழியில வரவங்களுக்கெல்லாம் நீ குடுப்பாய். தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் சொல்வார். நான் அவனுக்கு செய்து கொடுத்த உடம்பு மாரி உன் வழியில வரவங்களுக்கு, சன்மார்க்க வழியில வரவங்களுக்கெல்லாம் நீயே உடம்பு செஞ்சு குடு. அழியாத உடம்ப செஞ்சு குடு. அப்படின்ற ஒரு பெரும் வரத்தை வள்ளல் பெருமானுக்கு குடுத்திருக்கிறார். அப்ப வள்ளல் பெருமான் போன்ற குரு, வள்ளல் பெருமான் போன்ற ஒரு தாய், தந்தை நமக்கு கிடைப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது, அது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நீங்கள் நினைத்து வேற எந்த குருவும் இதுக்கு ஈடாகாது. எந்த குருவ நீங்க வச்சிருந்தாலும் அதுக்கு இவரு ஈடாக மாட்டார். ஏன்னா அந்த குருமார்கள்லாம் தர முடியாது. அழியாத ஒளி உடம்பை தருவதற்கு எந்த குருனாலும் முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குருநாள் மட்டும் அருட்பெருஞ்சோதி ஒளி பெற்றவர்கள் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். அதான் துருவாமல் இங்கு எனக்கு கிடைத்ததை என் சொல்வேன். என்னான்னு சொல்றது இந்த இந்த பேருண்மையை ஏற்றுக்கொள்வார்களா? நம்புவாங்களா? புரியுமா? சொன்னா புரியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னு என்னன்னு சொல்றது அப்படின்ட்டு. சொல்லளவல்லாத சுகம். சொல் அளவு அல்லாத சுகம். அந்த சுகத்தை அளவு சொல்ல முடியாது அப்படின்றாரு. திருமந்திரத்துல நான் ஒரு பாடல் படிச்சிருக்கேங்க. புறத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமோ?
அப்படின்ற ஒரு பாடல் அமைச்சிருக்கிறாரு 3000 ஆண்டுகளுக்கு முன் 10ஆம் திருமுறையில இது இருக்குது இந்த பாடல். இப்ப நம்மலாம் வந்து புறத்துல கண் இருக்குது. பூமியில பொறந்த எல்லாத்துக்கும் புறத்துல கண் இருக்குது. புறக்கண் சொல்றது. இந்த கண்ணை கொண்டு தான் நம்ம ஒருத்தர பார்த்துக்கிறோம். ஒரு இடத்த பார்க்குறோம். கண்ணு போச்சுன்னா என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய பாதிப்பு. அதனால புறத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள்ன்னு சொன்னார். அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்னாரு. அகக்கண். இப்ப எல்லாம் புறத்துல வந்து விழித்திருப்பாங்க. எந்த நாள்? சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் புறக்கண்ணை விழித்திருப்பாங்க. புறக்கண்ணை விழித்திருந்து என்ன கிடைக்க போகுது? ஏன் இதுக்கு முதல்லலாம் நீங்கலாம் விழித்திருக்கலையா? உலகமே விழித்திருக்குது. யார் முத்தி பெற்றா? யார் ஞானம் பெற்றா? அகக்கண் கொண்டு காண்பதுதான் ஆனந்தம் சொன்னார். அகத்தில் என்னை வைத்து விழித்திருக்கின்றாய் அப்படின்றது 6ஆம் திருமுறையில வள்ளல் பெருமான் சொல்றாரு. இறைவன் அவர் கையை பிடிச்சு சொல்றாரு, நீ தான்ப்பா என்னை அகத்தில் வைத்து விழித்திருக்கின்ற சொன்னார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அக விழிப்பை பற்றி தான் சொல்லணும். புறத்துல விழித்திருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு பூஜை ஓடிக்கிட்டு இருக்குது. 4 கால பூஜை, 6 கால பூஜை. ஒன்னும் கதைக்கு ஆகாது இதெல்லாம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சித்தர்கள் வந்து அகக்கண் என்று சொல்லக்கூடிய அவருடைய அகம் வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டதுனாக்கா பராபரை உலகத்துக்கு உட்பட்டது. அதனால்தான் அந்த உலகத்தில் போய் அடைந்தும் கூட வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற உலகத்தை அவங்க காண முடியல. படியடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி எனுமோர் அருட்பெரும் ஜோதியினர். நவகோடி சித்த ரிஷிகணங்களுக்கெல்லாம் எட்டா சிவபெருமானுக்கே தெரியாத உலகம் அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்க கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? அதான் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று திருமூலர் அந்த காலகட்டத்துல அந்த நிலைக்குரிய ஆனந்தத்தை சொன்னார். அந்த சுகத்தை அவர் வர்ணிக்கும் போது எப்படி தெரியுங்களா சொல்றாரு? தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமோன்றார். தாய் தாய் என்பது யார்? ஒரு பிள்ளை இருந்தாக்கா அந்த பிள்ளை பிறந்துச்சுனாக்கா அந்த பிள்ளைக்கு அம்மா வந்து தாய். தாய் தன் மணாளனோடு ஆடியன்னாக்க செக்ஸ் இன்பம். செக்ஸ்ல தானே ஒரு உயிர் இந்த உலகத்துக்குள்ள வர முடியும். தாயும் தந்தனும் புணரும் போதுதானே அங்க நான் என்று கருபிடித்து வந்த நாதனை நீ எந்நாளும் வணங்கி நில்லுன்னு அகஸ்திய முனிவர் பாடினாரு. எல்லாரும் ஒரு செக்ஸ் இன்பத்தின் அடிப்படையில தான் இந்த உலகத்துக்கு வந்து பிறவி எடுக்கிறோம். பிரஜைகள் உருவாகுது. அது ஒரு சுகம் இல்லையா? அந்த சுகத்தை எப்படி வர்ணிக்க முடியுமா? சொல் என்றால் சொல்லுமோ? சொல்ல முடியுமா? அந்த சுகத்தை சொல்ல முடியுமா? உயிர் இன்பம் இல்லையா? செக்ஸ் இன்பம்னு நம்ம சுருக்கமா சொல்றோம். அது வந்து உயிர் இன்பம்னு சொல்றது. அது சுத்த மொழியில சொல்லணும்னா உயிர் இன்பம். இல்லைன்னா பராபர இன்பம்னு சொல்றது. அந்த இன்பத்தை எப்படி வர்ணிக்க முடியாதோ அதுபோல இங்கே வள்ளல் பெருமான் அதையும் கடந்த சுகம்னு சொல்லும்போது என்னன்னு சொல்றது? அந்த சுகம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பராபர இன்பத்தையாவது செக்ஸ் இன்பத்தை வைத்து ஓரளவுக்கு நம்ம இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா அந்த உணர்வு அப்படின்றத ஒரு ஒரு குத்துமதிப்பா நம்ம உணர முடியும். ஆனால் அதையும் கடந்திருக்கின்ற சுகம் சொல் அளவு அல்லாத பெரும் சுகம். அருட்சுகம் ஒன்றே அரும்பெற பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்தமை சிவமே என்று அகவல்ல சொல்வார். இப்படி சொல்லளவல்லாத பெரும் சுகமாக இறைவன் வந்து இருக்கின்றார். அந்த சுகத்தை வள்ளல் பெருமானும் பெற்றிருக்கின்றார். அந்த சுகம் தோன்றுவதென் தோழின்னு சொன்னது. அப்ப வள்ளல் பெருமான் என்ன மாதிரி சுகம் இருக்கும்? அதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு சொல்றார். அந்த இன்பத்தை எல்லா உயிர்களும் பெறணும். அந்த ஆனந்தத்தை எல்லா உயிர்களும் பெறணும். நாமளும் பெறணும்னு விரும்புறாரு அவரு. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நான் மற்றது உங்களுக்குள்ள நான் பார்த்துக்கிறேன்றது. அப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உயிர் கருணை தான். கொலையும் புலையும் தவிர்க்கணும்னு வேண்டிக் கொள்றாரு. காலில் விழுந்து சில ரகசியத்தை எல்லாம் நமக்கு சொல்றாரு. அப்பா இந்த தெய்வத்தை நீ பிடிச்சிக்க. நீ ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு நீ வந்து சேர்ந்துருவ. இப்படி சொல்லளவாத சுகத்தை வந்து தோன்றும் என் தோழி அப்படின்னு தோழிக்கு சொல்வது போல இங்கே இந்த பாடல்ல சொல்றாரு. சித்தர்களும் அறியாத பெரும் சுகம், பெரிய ஆனந்தம். இந்த
அருட்பெருஞ்சோதியினால் கிடைக்கக்கூடிய ஒன்று என்று இந்த பாடல் நமக்கு சொல்றது. திருவாளர் கனகபசேபை திருநடம் செய்தருள்வார், தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார், ஒருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார், என்னுடைய உயிர் துணைவர், அவர்தம் பெருவாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே, பேசுவதார் மறைகளெல்லாம் கூசுகின்ற என்றாள், துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல்வேன், சொல்லளவலாத சுகம் தோன்றுவதென் தோழி. அந்த சுகத்தை பெறுவதற்கு நாமெல்லாம் முயற்சி பெற வேண்டும். இன்னைக்கு பல நாடுகள்ல சுகத்தை தேடி ட்ரக்ஸ்ல போய் விழுந்து வாழ்க்கையை தொலைத்து, அறிவை தொலைத்து, பணத்தை இழந்து, பெயரை இழந்து, நாட்டுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி கொண்டு பல பிரஜைகள் இருக்கிறாங்க. எல்லாம் வெட்கக்கேடு. உண்மையான சுகத்தை இறைவனுடைய அருள் வழியில தான் பெற முயற்சிக்கணும். லீகலா பெற முயற்சிக்கணும். இலீகலால் பெற்றால் அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு, அறிவை இழந்து விடும். அது பொய் சுகம், மெய் சுகம் கிடையாது. மெய் சுகம் என்பது அருளால் கிடைக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி இந்த முதல் பாடல் திருவடி பெருமையினுடைய முதல் பாடலுக்குள்ள விளக்கமெல்லாம் கொடுத்து நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரத்துல உங்களுக்கு அடுத்த பாடலுக்குள்ள போவோம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க. இதை மீண்டும் நீங்கள்லாம் படித்து சிந்தித்து பாருங்க. வள்ளல் பெருமான் பேசியிருக்கிறதெல்லாம் உண்மையா நியாயமா அப்படின்னு பாருங்க. உங்க அறிவிக்கு அது எட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம். யாரும் பெரும்